பொரிச்சு எடுக்கிறேன்னா இன்றைக்கு நாங்கள் ஒரு வித்தியாசமான ஒரு பிடிச்ச சாப்பாடு தான் செய்ய போகிறோம். எங்களோட சேர்ந்து சாப்பாடு செய்ய போகிறது எங்களுடைய சித்தி தான். சித்தி இதை பற்றி சொல்கிறீங்களா? இன்றைக்கு லீவில் நிற்கிறபடியா கடையில் வேண்டி தெரிஞ்சுன்னு நான் வீட்டில் இருந்த சாமானை கொண்டு சும்மா கொஞ்சம் ரோல் செய்து வைக்க சாப்பிட கொடுப்போம் இருக்கிறேன். பொருட்களை வந்து கடையில் வேண்டி சாப்பிட்றது ரூமினாக்கு பிடிக்காது. எண்ணெய் இளம் பழசுகளை செய்வினோம். அதனால் நான் வீட்டில் இருக்கிற பொருளை கொண்டு வைக்கி ரோல் ஒன்று செய்து கொடுக்க போகிறேன் சாப்பிட்றதுக்கு. அந்த செய்கிற முறையை தான் சித்தி செய்து காட்ட போகிறாங்க. எப்படி செய்கிறாங்கன்றதை பார்ப்போம். என்ன வாங்க சரி, இதை சொல்லிட்டு இப்போ நான் ரோல் செய்கிறதுக்கு ரொட்டி கடையிலேயும் வேண்டலாம். நான் வீட்டில் இருக்கிறதுல செய்தபடியாக மாவில் ரொட்டி சுட்டேன். நான் அதை சுட்டு வச்சுட்டு உருளைக்கிழங்கு அவிச்சு போட்டு வெங்காயம் கருவேப்பிலையும் தாளிச்சிட்டு தூளும் போட்டு பிரட்டி வச்சிருக்கிறேன். கறி ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். துவைக்கிற மாவும் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். இது ஆமாம், வெள்ளம்மா அமெரிக்கன்மா. இது இப்போ ரஸ்க்கு தூள் இந்த வேண்டி வச்சிருக்கு வீட்டில் நடந்தது. அதையும் இப்போ இதுக்குள்ள போடுறேன் பிரட்டுறதுக்கு துவைக்கிறதுக்கு பாருங்க. ரொட்டியெல்லாம் சுட்டு வச்சிருக்கீங்களா? ரொட்டியெல்லாம் நான் சுட்டு வச்சிருக்கிறேன். இப்படி மடிக்கணும். மடித்தா தான் கொட்டுனாது. இப்போ உருட்டிட்டேன். உண்டையெல்லாம் செய்கிறேன். அப்போ உங்களுக்கு மடிக்க சுவர். இப்போ இதுக்கு துவைக்க போகிறேன் பாருங்க. இப்படி துவைச்சி எடுத்துட்டு மாவுக்குள்ளே துவைக்கிறது. மாவுக்கு துவைச்சிட்டு பிறகு அதை எடுத்து இதுக்கு போட்டு பிரட்டுறது. இப்படி கொஞ்சம் கஷ்டம் தானே. என்ன செய்யோ சும்மா கஷ்டம் வண்டியில் இதுதான் பெரிய வேலை. இப்படி உருட்டி போட்டு இப்படி அமர்த்தி சரி இந்த ரோல் இது முடிஞ்சது. இனி இது எண்ணெய்க்க போட்டு பிறகு பொரிக்கணும். ரொட்டி சாதாரணமாக தான் இப்போ சுடுறது. என்ன சுடவே வேகக்கூடாது. வெந்தா ஒட்டு பிடிக்காது. வளைமையாக சுடுற ரொட்டி இல்லை நோமலா அரை பச்சையில் எடுக்கணும். அப்போதான் அந்த சுத்துறது மடிக்கிறதுக்கு ஒட்டு பிடிக்கும். இப்ப இந்த ரோல்ஸ் இந்த இது இனி பொரிக்கணும். எண்ணெயில பொரிச்சா சரி. இப்போ என்ன மட்டும் செய்து காட்டுங்க. இப்போ கறி உருளைக்கிழங்கு தான் போடணுமோ? எல்லாம் போடலாம். நான் வீட்டில் இருந்தபடியா உருளைக்கிழங்கு கிடந்தது. அப்போ அதை போட்டு செய்கிறேன். நீங்கள் விரும்பினது போட்டு செய்யலாம். கேரட் போடலாம், மரவள்ளிக்கிழங்கு போடலாம், இறைச்சி போடலாம். நான் இப்போ திடீரென்று கேட்டபடியா அப்போ வீட்டில் இருந்ததை வச்சு தான் நான் செய்கிறேன். ஒரு 1/4 கிலோமா எடுத்துருப்பீங்களா ரொட்டிக்கு? 1/4 கிலோ வரும். 1/4 கிலோ கொஞ்சம் தானே. 1/4 கிலோ மற்றது கறிகள் கறி 1/2 கிலோ உருளைக்கிழங்கு வேண்டி நான் கிடந்தது. 1/2 கிலோ நேற்று வேண்டி வச்சது. அதை அப்படியே போட்டது. இப்போ அண்ணளவா எத்தனை ரோலு கிட்ட வரலாம்? ஒரு 15 ரோலு கிட்ட வரும். 15 ரோலு கிட்ட வரும். அப்போ கிட்டத்தட்ட எவ்வளோ முடியுது உங்களுக்கு இதை செய்கிறதால? பொருட்களுக்கு மட்டுமா எவ்வளோ செலவு முடியுது? 1/2 கிலோ உருளைக்கிழங்கு 100 ரூபா ஒரு பணி. அப்போ மாக்கு 100 ரூபா போடுவோமா?
ஆ மாக்கு 100 ரூபா கிட்டத்தட்ட வருமா? வரும். இப்போ மற்றது ரஸ்க்கு தூளும் அந்த பேக்கெட் 100 ரூபாய்க்கு வேண்டினான். அப்போ 400 ரூபா. 400 ரூபா. இப்போ 4 ரோல் வேண்டால் 400 ரூபா. இதில் இப்போ 15-20 ரோல் செய்யலாமല്ലോ. மற்றது எண்ணெய் பொரிக்கிறதுக்கு எண்ணெய் அது ஒரு 1/2 லிட்டர் எண்ணெய் வேணும். எண்ணெய் 1/2 லிட்டர் வேண்டி விட்டு பொரிக்கணும் மிஞ்சும். அப்போ எங்களுக்கு லாபம் தானே வீட்டில் செய்கிறது. அதுதான் சரி. ஒரு 600 ரூபா முடியும் என்ன? 15 ரோல் செய்ய. 15 ரோலுக்கு 600 ரூபா முடியாது, ஒரு 400 ரூபாய் கிட்ட தான் முடியும். வேண்டா கணக்கு தானே. ஒரு ரோல் இப்போ 70 ரூபா அப்படி வேண்டா அங்கே வரும். சரியா? சரி, நீங்கள் பொரிக்கணுமே. நான் அந்த ரோலை பொரிச்சு எடுக்கிறேன்னா ரோல் பொரிச்சு எடுத்தாச்சு. சரி, நாங்கள் வீடியோவை இதோட முடிச்சு கொள்ள போகிறோம். இந்த ரோல் செய்கிற முறை எப்படி இருந்ததுன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எங்களுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.